மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சென்டிமெண்ட்டாக பேசுனாங்க. தாய்மாமன் சொன்னால் பெண்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவாக நிற்பாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி ஏமாந்து வந்து நிற்கும் விஜய் அவர்களுக்கு வணக்கம். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் விஜயகாந்த் போட்டா வச்சா கொஞ்சம் அவங்களை ஈர்க்க முடியும், கவர முடியும்னு சொல்லி ஆண்களை கவர்றதுக்கு அந்த ஒரு போட்டா வச்சுட்டு, இதே பெண்களை கவர்றதுக்கு தாய்மாமன் சொன்னால் மதுரை மாவட்டம் சுத்து கிராமத்தில் உசிலம்பட்டியில் இருக்கிறவங்கள மயங்கி விழுந்துருவாங்க தப்பான கணக்கு போட்டு ஏமாந்து வந்து மாநாடு போயிட்டு வந்த விஜய் அவங்க. இதே முத்துராமலிங்க தேவரையா, சுபாஷ் சந்திர போஸ் அவங்க போட்டாலாம் எதுக்கு நீங்கள் வைக்கல, எதுக்குண்டா வச்சா திராவிட கொள்கைக்கு அவங்க எதிரானவங்க, அதனால அந்த போட்டாவை நீங்கள் வைக்கல. வேலு நாச்சியார் போட்டாவை எதுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் கொள்கையே இல்லை. எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கி வைக்கிறது தானே உங்கள் கொள்கை ஆகிப்போச்சு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐஎன்ஏ இயக்கத்தை உருவாக்கி வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நம்ம நாடை தனிநாடு ஆக்குறதுக்கு போராடுறதுக்கு ஐஎன்ஏ இயக்கத்தை உருவாக்குனாங்க. அந்த இயக்கத்துக்கு ஆள் அனுப்பிவிட்டது இதே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இயக்கத்தை அவங்க கொள்கையை எடுத்துக்கிட்டு மேதகு வே பிரபாகரன் அவர்கள் தனக்கு ஒரு தனி நாடு வேணும், தனக்கு அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு அவங்க போராடி வந்தாங்க. அந்த போராடின அந்த இயக்கத்தையும் தீவிரவாதி என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வச்சு நாடை எதிர்த்து 2 லட்சம் பேரை கொண்டு குவிச்சு ஒழிச்சு முடிச்சாங்க. உலகம் பூரா தடை செய்யப்பட்ட மேதகு வே பிரபாகரன் அவர்களை தன்னோட தலைவர்னா எடுத்துக்கிட்டு சீமான் அண்ணே இன்ன வரைக்கும் ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டில் நிற்கிற அவங்க எங்க மாநாடு வைக்கங்களும் கூட்டணியை பற்றி பேசி கூட்டணிக்கு வாங்க நான் உங்களுக்கு பதவி கொடுக்குறேன், உங்களுக்கு உரிமை கொடுக்குறேன்னு கேட்குற போலத்தனமா பேசுற நீங்க எங்க? ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் வீரனுக்கு தான் எங்க மதுரை மக்களும் உசிலம்பட்டி மக்களும் சுத்து கிராமத்து மக்களும் ஓட்டு போடுவாங்க. இதே எங்களுக்கு மாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப இதே தேனி மாவட்டத்தில் அந்த மலையில சீமானே தான் போய் போராடி அந்த தடையை நீக்கிறதுக்கு ஊக்குவிச்சாங்க. நாட்டு மாட்டிலிருந்து எடுத்து போன அந்த காலதான் அது ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டா வருது. அப்ப எங்க போனீங்க தாய்மாமே விஜய் அவர்களே? நீங்க வந்து நிக்கல, சீமானன்னா களத்துல வந்து நின்றாங்க. 15 வருஷமா தனித்துவமா எல்லா தேர்தல் நின்று போராடி ஊர் ஊரா போய் மக்கள் பிரச்சனைக்கு நின்று வந்தவங்க சீமானண்ணே. தாய்மாமன் கதையெல்லாம் இங்கே எடுத்து வராதிங்க. தாய்மாமிங்க கதை வேற, நீங்க உங்க கதை வேற. தாய்மாமிங்க இந்த உசிலம்பட்டியில் சுத்து கிராமத்தில் என்ன பாடுபடுவாங்கன்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு வந்து நீங்க சொல்லுங்க. பெண்கள் பாசத்துக்கு தான் அடிமை. தாய்மாமன் வாயில சொல்றதுக்குலாம் வந்து ஓட்டு போடுறவங்க அங்கே யாரும் முட்டாள் கிடையாது. எங்க வேணா உங்க பருப்பு வேகலாம், எங்க ஊர்ல வேகாது, குக்கர்ல வச்சாலும் வேகாது. நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தனால எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா